கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1203 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் சங்கீதம் 122:1 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். இந்த செய்தி மகிழ்ச்சி. ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி பல விதங்களில் வருகிறது என்று சொல்லி மனிதன் நம்பிக்கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம் பரலோகத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கிடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கிடைக்கிற மகிழ்ச்சி தான் நிரந்தரமானது, நிலையானது. இன்றைக்கு உலகம் சில சந்தோஷங்களை, சில மகிழ்ச்சியை தருகிறது. குடிக்கிறவனை பாருங்கள், மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று சொல்லுவான். பீடி சிகரெட் குடிக்கிறவன், புகைக்கிறவன் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று சொல்லுவான். ஆனால் அந்த மகிழ்ச்சிகள் எல்லாம் அவனுடைய சரீரத்தை அழித்து போட்டுவிடும். பரலோகத்திலிருந்து தேவன் தருகிற மகிழ்ச்சி மாத்திரம்தான் நிரந்தரமானதாய் இருக்கும், நிலையானதாய் இருக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே வாழுகிற பொழுது மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இங்கே சங்கீதக்காரன் ஒன்றை பதிவு செய்துகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுதே அவனுக்கு மகிழ்ச்சி வந்துவிட்டது. அப்ப ஆலயத்திற்கு வந்து ஆராதித்தால் எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ச்சி பல விதத்திலே மனிதனுக்கு கிடைத்தாலும் நிரந்தரமான மகிழ்ச்சி. சங்கீதம் 119 174 பின்பகுதி, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வசனம் மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஜெபம் மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆலயம் மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். 122 சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது, ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாகும் தேடுவேன். ஆலயத்திற்கு வருகிற பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக யார் யார் ஆவிக்குரிய ஆலயத்திற்கு வருகிறார்களோ அவர்களுக்கு தான் நன்மை. எத்தனையோ ஆலயங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள் உலகத்திலே இருக்கிறது, தோன்றுகிறது, மறைகிறது. ஆனால் ஆவிக்குரிய ஒரு ஆலயத்திற்கு, ஆவிக்குரிய ஆராதனைக்கு, ஆவிக்குரிய இடத்திற்கு நீங்கள் செல்வீர்களானால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆலயம் மகிழ்ச்சி தருகிற இடம். ஆலயம் உங்கள் வேதனையை போக்குகிற இடம். ஆலயம் உங்களை திருப்தியாக்கி அனுப்புகிற இடம். ஆலயத்திற்கு வாருங்கள், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு உங்களை அழைக்கிறார். ஆவிக்குரிய ஆராதனைக்கு, ஆவிக்குரிய ஆலயத்திற்கு வாருங்கள், ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் தங்கள் பிரச்சனைகள் தீரும் அல்லது தீர்க்க எங்கெங்கு அலைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உம்முடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் ஐயா. உம்முடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன வார்த்தைகளை கேட்டு சங்கீதக்காரனுக்கு மகிழ்ச்சி வந்தது. இன்றைக்கும் இந்த செய்தியை, இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு, ஆவிக்குரிய ஆலயத்திற்கு, உங்கள் அருகாமையில் உள்ள நல்ல ஆவிக்குரிய ஆலயத்திற்கு செல்லுங்கள். உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும், மகிழ்ச்சி கிடைக்கும். வாழ்க்கையே மகிழ்ச்சிக்காகத்தான். அந்த மகிழ்ச்சியை ஆலயம் உங்களுக்கு கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.